ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2023 எடுக்கப்பட்ட ஒரு ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸோட லைவ் ஆக்ஷன் மூவி தான் நைட் ஆஃப் ஜோடிக். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆன போகும்போது எனக்கு பயங்கரமான ஒரு ஃபேவரட். ஏன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி எலமெண்ட், ஃபேண்டசி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தமிழ் டப்பிங்கோட இருக்குது அப்படிங்கனால ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த படத்தோட பேசிக்கான பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஸோ மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் நடக்கிற யுத்தத்தில் ஸோ மனிதர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிற கடவுளுக்கு நடுவில் அத்தேனா அப்படிங்கிற ஒரு பெண்ணு மட்டும் ஸோ மனிதர்களுக்கு சப்போர்ட்டாக வந்து ஒரு யுத்தம் பண்ணாங்க. ஸோ அவங்க இப்போ திருப்பி பூமியில் ஒரு மனிதராக வந்து பார்த்தீங்கன்னா அவதாரம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து ஸோ இந்த காஸ்மிக் எனர்ஜியை அதிகமாக வச்சுருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பூமியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அதில் ஒன் ஆஃப் த பேசன் தான் நம்ம ஹீரோ. அதில் நம்ம ஹீரோவுக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த காஸ்மிக் எனர்ஜி அவரோட உடம்புலேருந்து வெளியில் வந்திருக்காது. ஆனால் இப்போ கரண்டில் வந்து ஒரு ஃபைட்டில் வந்து இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் அவரோட அந்த காஸ்மிக் எனர்ஜி வெளியே வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த அத்தேனாவை பாதுகாக்கக்கூடிய குரூப்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நீ யார், உனக்கு இந்த காஸ்மிக் பவர் எதனால் வந்து கிடச்சிருக்கு, அதை நீ என்ன பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இனிமேல் நீ பழகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி அனுப்புவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட காஸ்மிக் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணாரா இல்லையா, அண்ட் அவர் பாதுகாக்கக்கூடிய அத்தேனா அவங்கள பொறுத்தளவுக்கு ஸோ அவங்களுக்கு நிறைய விஷுவல்ஸ் வந்துட்டு போகுது. இந்த பூமியே அழிக்கக்கூடிய பவர்ஸ் அவங்க கையில் இருக்குது அப்படின்னா ஸோ பூமி அழிய போதா இல்லை பூமியை பாதுகாக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸும் சூப்பராக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னால் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். ஸோ இந்த படத்தோட அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். விஎஃப்எக்ஸு அந்த ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லும் அந்த ஃபேண்டசி எலமெண்ட் உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா இந்த படத்தோட தீமையே சொல்லலாம். ஸோ கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் யுத்தம் அப்படின்னா அதை மனிதர்களை பாதுகாக்கிறதுக்காக அத்தேனா அப்படிங்கிற ஒரு தெய்வம், ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஹீரோ மாதிரி காஸ்மிக் எனர்ஜி உள்ள ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்டை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அழிக்கக்கூடிய கான்செப்டில் நிறைய படங்கள் இருந்தாலும் இந்த ஜாப்பனீஸ் படம் கொஞ்சம் புதுமையான ஒரு விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வைஸாக பார்க்கும்போதும் இந்த படத்தில் வந்து பெரிய உள்ளவங்களுக்கு போரிங் ஆகாது. இந்த படத்தோட தீமை கண்டிப்பாக உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும்னா ஒரு கேம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் ஹீரோட கேரக்டர் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு இடத்துல போய் ட்ரெயின் ஆகி அவரோட காஸ்மிக் பவர்ஸை வெளியில் கொண்டு வரதுக்காக நினைக்கிற அந்த போர்ஷன்ஸ்லேருந்து நிறைய இடங்களில் கண்டிப்பாக ஒரு கேமை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனாலே என்னமோ இந்த படத்தில் வர நம்ம ஹீரோட கேரக்டரை உங்கள் கேமிங் கேரக்டராக நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு படத்தோட எண்டிங் வரைக்கும் ட்ராவல் ஆவீங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே இந்த கதைக்கேற்ற ஒரு அடாப்டான நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கனால கண்டிப்பாக டீசெண்டான வாட்சபிள் அண்ட் மஸ்ட் வாட்சபிள் கூட நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஒரு கோரியோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அந்த ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அனிமே சீரிஸோட ஒரு லைவ் ஆக்ஷன் அப்படிங்கும்போது ஸோ அந்த அனிமையில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்படியே கொண்டு வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அந்த அனிமையை நான் பார்த்தது கிடையாது. நான் டேரெக்டாக இந்த படத்தை தான் பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டர் ரைட்டிங் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஃபேண்டசி ட்ராமாஸை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்ல பார்க்கும்போது 5K 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.